அசைந்து ஆடும் புறாவே காயமெல்லாம் நீ வருவாய் வசந்த உள்ளை போலே அசைந்து ஆடும் பெண் புறாவே கலையே தேவன் தந்தது கலையே தேவன் தந்தது கலையே தேவன் தந்தது ஜீவன் வந்தது கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது வாக்குதரும் நல்வாழ்வுலரும் பழமும் நடமும் அலங்கவரும் செல்வாக்கு தரும் பண்பதிலேயே நடந்தோ கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா லவ் லவ் நடிக்கும் பைக்கிய பிடிக்கும் காதல் கசக்குதையா பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு இந்த இடத்துல பாட்டா இல்ல பேசா இல்ல எப்படி பார்க்கப்படுது நீங்க எதிர்த்து பேசுறீங்களே இவ்வளவு பாட்டு பாருங்களே யாரும் பாடிங்க என்ன பாட்டா பாடிக்கிட்டு இருந்தா பாட்டு கச்சேரி ஆயிரும் பேச்சா பேசிதான் பட்டி பண்றோம் அதனால எல்லாம் கலந்துதான் இருக்கு இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் என்றால் அடிப்பது இந்த மூன்று ஒருங்கி அமைந்த ஆமா மூணு ஆமா நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அடியே மேலூர்ந்து வருகிறேன் மேலூர் மத்திய மேலூர் மேலூர்னா அவர் முனியாண்டி பையனா முதல்ல மேலூருக்கு முனியாண்டிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு மேலூர் என்ன எந்த மேலூர் சொல்லிக்கிறீங்க எங்க மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர் மாடு டேய் என்னைய மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மதுரையில இருக்குல்ல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அதுக்கு அடுத்து ஒத்தக்கடை அதுக்கு அதே வழியில வந்துட்டா மேலூர் அங்க வந்துடும்
அந்த மேலூர்லையா நான் சொன்னது மேலுலகம் பற்றி சொல்லக்கூடிய மேலூர். மேலே இருக்கிற ஒரு சுருக்கி சொன்னேன். ஏன்னா அடியேன் 14 உலகங்களுக்கு போய் வரக்கூடியவன். கீழுலகம் 7, மேலுலகம் 7 அப்படின்னு சொன்னா அது எந்த உலகம்னு கேட்பீங்க. அப்ப மேலுலகம் அதுக்கு பேர் இருக்கு இல்லையா? அப்ப பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தனலோகம், சிவலோகம், மகாலோகம், சக்திலோகம் என்பது மேலுலகம் 7. அப்ப கீழோகம் என்ன? பூலோகம் சொல்ல மாதிரி அதலம், விதலம், சுதலம், நிதலம், ரசாதலம், தராதலம், பாதாளம் இப்படி விழாவாரியை சொல்லிட்டு இருந்தா காலதாமதமாயிரும். அதனால மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு சுருங்க சொல்லி விலக வைக்கும். சுருங்க சொல்லி விலக மேலோகத்தை சுருக்கி மேலூர். அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? ஆயில மேலோகத்தை சுருக்குனா மேலூர். அவர் கேட்கறது ரைட் தானே? சரிதானே? என்ன சரி? என்ன பூலோகத்தை சுருக்கா அப்படி அவரு நீ சிரிக்காத பண்ணி எனக்கு வருது. என்ன சொல்லியிருக்காரு? மேலோகத்தை எல்லாத்தையும் சுருக்குனா ஒரு வார்த்தை இங்க பாருங்க. அப்படின்னா நீங்க வாத்தியாரே தெளிவா நீங்க அப்படி பேசலாமா? அவர் சொல்றாரு தெளிவா மேலோகத்தை சுருக்கா மேலூர். நீங்க தானே சுருங்க சொல்லி விளங்க வைக்க சொல்லுங்க. அதுக்காக மேலோகத்தை சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா பூலூர். தம்பி பேசுறவனுக்கா எதுக்காக பேசக்கூடாது? சரி, நான் ஆரம்பத்தை சொன்னேன். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொன்னார்ல, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். பேசக்கூடிய பேச்சு மக்களுக்கு நாகரிகமா போய் சேரணும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, ஆறாதே சுட்டவாடு. எதிர்த்து நீங்க பேசுறதுக்காக பேசுங்க பேசுங்க, ஆனா வரமுடி பேசுங்க. இப்ப எதிர்ப்புறத்தை எடுத்து பாருங்களேன். இப்ப ஒண்ணு பாருங்க, இன்பம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு. சரி, இரவுனா பகல், மேடுனா பள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு, பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், பாவம் புண்ணியம், சொர்க்கம் நரகம், மேலே கீழே, மேலூர் கீழூர். அப்புறம் ஏடா பூனை போட்ட கீழூரா போட்ட நீ எதிர்வாதத்தோட சொல்லியிருக்கேன். அப்புறம் தவறான இப்ப வழி வகுத்துறாதீங்க. சரி சுவாமி. ஏன்னா அப்புறம் நம்ம கேட்பாங்க, ஏடா இப்படி எல்லாம் உங்களை பேசுறதுக்கு யாரு வகுத்தவழியா? யாருக்கோ எவனுக்கோ வந்துச்சு வகுத்தவழி. அந்த வகுத்தவழியா இல்ல யார் இது வகுத்து கொடுத்த வழி? கொடுத்த வழி. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டோவா? இந்த மறுபடியும் வந்துட்டான்ல, குட்டியானே சேராட்டோவா? இந்த வாகனம் எனக்கு நல்ல இதை பூலோகத்தை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனமா இருக்கா? அடியே வந்து போறது ககனமா இருக்கா? நீங்க தெய்வங்களுக்கு வாகனம் இருக்குல்ல? இருக்குல்ல. இப்ப ஹரிஹர சுதர் ஐயப்பனுக்கு அவனுக்கு தான் வன் புலி வாகனம், முத்துமாரி அம்மனுக்கு அதுக்கு ஆத்தாருக்கு சிங்கப்பூக வாகனம், சிவபெருமானுக்கு காளை வாகனம், ஐயனாருக்கு யானை வாகனம், யானை வாகனம், எங்க குலக்கடவுள் முருகனுக்கு மயில் வாகனம், சனி பகவானுக்கு காக்கை வாகனம், பிரம்மதேவனுக்கு அன்ன வாகனம், அன்ன வாகனம். ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் இருக்குல்ல? உங்களுக்கு அதுதான் காற்று. என்னுடைய வாகனம் இந்த உலகத்துக்கு கண்ணுக்கே தெரியாது. காற்றோடு காற்றாக கலந்து பயணிப்பவன். அப்படிங்களா? நினைச்ச மாத்திரத்துல எங்க இருப்பீங்க? அது மட்டும் கிடையாது, அஷ்டமா சித்துக்களை கற்றறிந்தவன். சித்துக்கள் எல்லா வகையும் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான காரணம் என்னுடைய கைக்கு நடக்கமையா? அஷ்டம்னா 8 வகை சித்து. என்ன தெரியுமா? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் எடுக்கக்கூடிய 8 வகை சித்துக்களை முறையோடு கற்றறிந்தவனா? இந்த 8 வகை சித்துக்களுக்கு என்ன விளக்க சாமி? எல்லாத்தையும் விளக்க சொல்லிட்டே இருக்க முடியும். இருந்தாலும் நீ கேட்ட தொடரியா? இப்ப அனிமா அப்படின்னா தெரியுமா? ஒரு பெருசா இருக்கிறது சிறுசா இருக்கிறது அணு போன்ற கண்ணுக்கு புலப்படாத ஒரு நுண்ணுயிரி அணுன்றம்ல, அது அணுமா. மகிமானா அதுவே பெருசாக்குறது. லகிமானா காட்டு போல விளையாசா இருக்குல்ல, அது லகிமா காட்டு போல ஆக்குவது. கரிமானா கஷ்டமான, அதாவது காற்று புழு பந்து இருக்கிறது, அதை கூட கடினமான ஒரு கல்லு பாறை போல ஆக்குவது. வசியமானால் பிறரை வசிப்படுத்தக்கூடாது. இதுல முக்கியமான ஒன்று இருக்கு. நெருப்பை வந்து குடிப்பது, தண்ணீர் மேல நடப்பது. கடைசி 8வது சித்து இருக்கு, அதுக்கு பேர் தான் பிரகாமியம். பிரகாமியம் தெரியுதா? தெரியலையா? பிரகாமியம் என்றால் கூடு விட்டு கூடு பாய்தல். அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப இந்த உலகத்தை ஒருத்தர் இறந்து போயிட்டா வச்சுக்கோங்க, அந்த இறந்தவருடைய உடலுக்குள்ள என்னுடைய உயிரை செலுத்தி, என் ஆன்மாவை அவருக்கு செலுத்தி அவர் போலயே நடனமாடுவது. கருப்புசாமி சித்து ஒரு 4 நாளா இருக்கும். ஆனா அந்த அவருடைய உடம்புக்குள்ள போய் எந்திரிச்சு நடந்தாச்சுன்னா அத்தாடி கருப்புசாமி எந்திரிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி பிரகாமியம். கூடு விட்டு கூடு பாய்தல், கூடு விட்டு கூடு பாய்தல். இப்படி எல்லா வகை சித்துக்களையும் முறையா கற்றறிந்தவன். 8 வகை சித்துக்களை முறையா கத்திருக்கேன். ஆனா முத்துமாரியம்மன் பூலோகத்துல எங்களுக்கு மனுஷங்களுக்கு 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு ஒரு அறிவு, ஒரு சித்தை கொடுத்துருக்காருவாங்க. எல்லாருக்குமா இல்ல உங்களுக்கு மட்டும்? எல்லாத்துக்குமே. அப்படியா? இல்லையே, அதாவது தவம் பண்ணி யோக நிஷ்டையில இருந்தாத்தான் நான் சொன்ன 8 வகை சித்துக்களை அடைய முடியும். அப்படி மனிதர்கள் யாரும் தவம் பண்ணதா எனக்கு தெரியலையே. 8 இல்ல, ஒரே ஒரு சித்துதான். அதான் ஆங்காரம் உள்ளடக்கி ஐ புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூக்கி சுகம் பெறுவதை காரணம்னா
அந்த அடிப்படையில் தானே அதை பெறப்படிங்க. ஆமா. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க இந்த கடைசியா சொன்னீங்கல்ல பிரகாமியம். ஆமா, கூடு விட்டு கூடு வாயுது. நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க. ஆமா. நாங்க பூலோகத்துல வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். அப்ப விளக்கமா தேடி வாங்கிடுவேன். வீடு விட்டு வீடு வேற நம்மள என்ன சாமி பேச்ச குறைய முதல்ல பழக்க வழக்கமே தெரியல. என்ன பேச்சு பேசுற நீ? என்ன கூடு விட்டு கூடுவாதுன்னு நான் விளக்கத்தை சொன்னேன். சரி, வீடு விட்டு கூட என்ன அடுத்த வீட்டு போன பழக்கம். நீங்க பேசி நான் கேட்டுக்கிட்டு தந்துட்டீங்க. உலகம் சுட்டு வாலிவான், நேற்று மீசி ரொட்டி, இன்னைக்கு கீழ்குடி, நாளைக்கு அணைக்கட்டு, இப்படி குறையில. அதே மாதிரி இந்த கீழ்குடியில இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஒரு ஆளு வரி வசூல்தாரர் போட்டுப்பாரு கணக்கு பிள்ளை. ஓ, இந்த வரி வாங்குறாரு வாங்க. ஒரு வீட்டுல வரி வாங்கிட்டு வீட்டுல போய் படுப்பாரா? இன்னொரு வீட்டுக்கு போகணும், இன்னொரு வீட்டுக்கு போகணும். இத வீடு விட்டு வீடு போகணும். போறதுக்கும் பாயிறதுக்கும் வித்தியாசம் இல்ல. எங்க பூலக பேச்சு அப்படித்தான். சரியா சரியா, நீங்க நல்லா இருக்கீங்க. வீடு விட்டு வீடு போங்க. நல்ல விளக்கத்தை கூட மாத்தி அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பெயர் நாரத மகரிஷி. நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. நாரத மகரிஷி. ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன பூ? அதுதான் குறிஞ்சி மலர். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை அதான் தேவேந்திர சபை, இந்திரன் சபை. இந்த இந்திரன் சபையில 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணற கிம்பருடன் எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. ஆனா உலகத்திலே கோபமான முனிவர் யாரு? துர்வாச முனிவர், விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர். சாந்தமான முனிவர் நாரத மகரிஷி. நீங்க அந்த தேவேந்திர சபைக்குள்ள உள்ள போன உடனே எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்ன காரணம்? கண்டிப்பா அது வந்து என்ன தெரியுமா, ஒரு பயம் கலந்த மரியாதை. ஆனா நாரதன் 14 போறக்கூடிய ஆளு, காற்று நுழையாத இடத்துல கூட கழகப்பிரியன் போயிட்டு வருவாரு. ஒருவேளை இந்த கழகத்தவே தொழிலா வச்சிருக்கிறாரு, கழகத்தின் மூலமாக உலகத்துக்கு பரவலி போனாலும் ஒருவேளை இன்னைக்கு கழகத்தை நம்மகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவாரோ, நம்ம வளர்ப்பு நாரியுமே, நம்ம தலையில கையை வச்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம் கலந்த மரியாதை. பயம் கலந்த மரியாதை. அப்போ உங்களுக்கு தொழில் கழகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்கள் சண்டை இழுத்து விட்டு போய் பேச்ச குறையா, பேச்சு கூட சம்பந்தமே எல்லாம் போதும். இங்கதான் கழகம், சண்டை வேற கழகம் வேறையா? எப்படியாப்பட்ட கழகம்? நல்லா புரிஞ்சது. ஊருக்குள்ள ஒருத்தனு அடிச்சு புடிச்சு சட்டை கம்பரத்து கல்லெடுத்து அடிச்சுட்டு தெரியவாரு. இதுக்கு பெரிய சண்டை. நான் செய்வது கழகம்னா எப்படி தெரியுமா? சொற்கழகம், அதுவே நற்கழகம். ஆரம்பம் கழகம், முடிவுல சொல் வாக்கு முதி நெல்லிக்காயம், முன்னை துவர்க்கும் பின்னை இணைக்கம் என்பார்கள். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலவு பண்ணா நான் என்னுடைய புத்தினாலே அதை தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க அருவாள் எடுத்து கலவு பண்ணா நான் என்னுடைய அறிவு கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டுவேன். நாங்க தம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா நான் அன்பால திருத்திடுவேன். உங்களை நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா வாய் சொல்லாலேயே உங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுப்பேன். அப்ப நீங்க தான் உலகத்திலேயே ஊனா சூனா போனா நானா தோனா. உலகத்திலேயே ஊனா, அப்புறம் என்ன சூனா, போனா நானா தோனா. 5 எழுத்து. இது 5 எழுத்துன்னா நமச்சிவாய் என்பது 5 எழுத்து. ராமஜெயம் என்பது 5 எழுத்து. ஆமாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்திலே வவல்ஸ் சொல்லுவாங்க. இது கூட 5 எழுத்து. ஆமா. இப்ப அடிப்படை பஞ்சபூதங்கள் அஞ்சுதான். இதெல்லாம் சரித்தேன். என்ன எதுக்கு அப்படி சொன்னீங்க? நீங்க மேலவத்தை சுருக்கி மேலூர்னு சுருங்க சொன்னீங்க. ஆமா, நான் உங்களை சரி இப்ப இரு, இதுக்கு விளக்க வேணும்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? ஊனா. ஊனான்னா என்ன அர்த்தம் சொல்லு? உலகம். ஊனான உலகமா? அட பரவாயில்லையே. அப்புறம் என்ன சொன்னீங்களே? சூனா. அது என்னடா என் சூனா? நான் சொன்ன சூனா. அந்த சூனால ஏதாவது சூனாக்கு விளக்கத்தை சொல்லியா? சுற்றுவது. சுற்றுவது. போ என்றால் பொது, நலம், தோ தொண்டன். உலகம் சுற்று பொது நல தொண்டனான்னு கை தட்டுங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அர்த்தமா பொருத்தமா ஒரு வியாபாரியான விஷயத்தை சுருங்க சொல்லிக்காது தெரியுமா? உண்மையிலே மனம் சந்தோஷமா இருக்கியா? ஆக மொத்தத்துல ஊனா சூனா போனா நானா தோனா உலகம் சுற்று பொது நல தொண்டன். சந்தோஷமா இருக்கியா? ஆனா இப்படி முத்தான வார்த்தைகளை கோர்க்கக்கூடிய இந்த முத்துமாரியின் எல்லை இருக்கக்கூடிய இந்த கீழ்குடி மண்ணில சத்தியமா சொல்றேன், உனிய போல ஒரு மூணா பூனாவை நான் பார்த்ததில்லை. சிரிக்கிறியா? கீரி பிள்ளை மாதிரி. அவர் என்ன நான் எப்படி 5 எழுத்துல எவ்வளவு சுருக்கிறீங்க, அவர் மூணா பூனாங்கிறாரு. நான் சொன்ன அர்த்தம் பண்ணி நினைக்கிறீங்களா? நீங்க மட்டும் ஒருத்தமா சொன்னீங்கல்ல, அதானே உண்மை. மூணா பூனான்னா ஏன் கோவம் வருது? ஊரை உனைய போல ஒரு மூணா பூனாவை நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னா மூணா பதறாத கறி செதறாது. மூணாண்டா முக்கியமான, பூனாண்டா புள்ளி சொல்றாது. அந்த ஊருக்குள்ள வந்தப்ப முக்கியமான புள்ளி உசிறு போய் உசிறு வந்துருச்சு. அந்த மாதிரி நான் முக்கியமான புள்ளியா நினைச்சிருக்கேன். ஆனா உங்களை கூட இந்த கார்த்திக் ஒளிவரிக்கு உரிமையாளர் சொன்னார். சொல்லுவார், நம்ம தெரியும். நீங்க ஒரு கேனா பூனாண்ட என்ன சொல்லி கேனா பூனா
சிரிப்ப பாரு கேனா புண்ணா தவறுல சாமி. கேனாண்டா கேட்டு பூனாண்டா புரிஞ்சு கேட்டு புரிஞ்சு பேசுறேன். கேட்டு புரிஞ்சாடா நல்ல வேலை அவசரத்துல எதுவும் சொல்றாங்க குளிச்சுட்டு. ஆனா உண்மையில சொல்றீங்க இந்த பேசுற மத்தியா இந்த பேச்சுல பதிலடி கொடுக்கறதுல எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேன். இவனை போல ஒரு சூனா நான் பார்த்தது இல்லை. இந்த 2 சூனாவா என்ன சூனா சொன்னா? 2 சூனா தான் இவரு சுறுசுறுப்பு பண்றோம்ல. ஆமா, அதுல எத்தனை சூனா விழுகுது? சுறுசுறுப்பு 2 சூனா வருது. வந்துருச்சா? நீ சுறுசுறுப்பானா இல்லையா? அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் பிரம்மா. பிரம்மமேனாயா? ஆமையா. நல்லா இருக்காரு அப்பா. இல்ல அப்பா தெரியுமா உனக்கு? தெரியுமாவா? சத்தியலோகத்திலேயே இருக்காரு. சும்மா சொல்லாதே. ஆமையா. உங்க அப்பாவை தெரியாத ஆளே கிடையாது. மதுரை வந்தா அம்மா மிஸ்ல 1000 மீன் தான் சாப்பிடுவாரு. 1000 மீன் சாப்பிடுறா அம்மா அம்மா பச்சை யாரை சொல்லிட்டு இருக்க? அரண் இங்க வாங்க தேவை ஹோட்ட அறந்தாங்கி இந்த வட்டார் முதலாட்டில மூக்கு பொடி போடுறாரா? உன் மூக்கு தெரிக்க போதுப்பா. ஏடா எங்க அப்பா மூக்கு பொடி கொடுத்துறேன். அவர் மைனா என்ன? அவர் மைனா நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்குவாருங்க. போட முதல்ல யாரோட சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா இல்ல இல்லையா அப்பா இந்த மூக்கு பொடி போட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அது மட்டும் இல்ல மதுரை மாவட்டம். உங்க அப்பாவை தெரியாத ஆளே இல்ல. உங்க அப்பா செல் நம்பரே நான் வச்சிருக்கேன். அம்மா எங்க அப்பாவுக்கு செல்லா? 99 431 40 992. இது பெட்டிக்கா ராமதாஸ் நம்பர். டேய் இது செய்யாமங்கள ராமதாஸ் நம்பர். உங்க அப்பா தை 1ஆம் தேதி வந்துருவாரு. பேசக்கூடிய எதுக்கு எங்க அப்பா இங்க வராரு? உங்க அப்பா சம்பந்தம் இல்லாம வந்திருக்காரு. எதுக்கு வராரு எங்க அப்பா? கருது இருக்கிற மிஷின் வச்சிருக்காரு 45 வண்டி. கருது இருக்கிற மிஷின் வச்சிருக்காங்க. அப்பா பேர் தான் போட்டிருக்கேன் பரமன். யாரோட கடம்பூர் பரமன்டா? இந்த பையன் மாதிரி பேசிருக்கேன் பாரு. கடம்பூர் பரமன். எங்க அப்பா பிரம்மணியா? பிரம்மதேவன் தான் இந்த 4 தலை சதுர்முகன் வைந்தன் படைக்கக்கூடிய கடவுள் எங்க அப்பா. நீ வாடி ஒரு கரும்பு நம்ம கதிர கிருபி வச்சிருக்காங்க. ஆமா உங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைச்சாரா? சகலமும். விண்ணை படைச்சது எங்கப்பா, மண்ணை படைச்சது எங்கப்பா, புல்லை படைச்சது எங்கப்பா, புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. 7 அறிவு. எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது அல்ல எங்க அப்பா தான். அப்ப என்னைய படைச்சது எதுவும் எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா தேவோட்ட சந்தைக்கு போயிட்டாங்க. தேவோட்ட சந்தைக்கு போயிட்டாங்க. அழகு ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. சாரப்பாம் படிச்ச மாதிரி அடிச்சு போடுவேன். எங்க அப்பா என்னையா அது பேச்சு பேசுறீங்க? எங்க அப்பாவே எங்க அம்மா வீட்டுல உங்க அப்பா இப்படி எங்க வீட்டுல என்னை படைச்சிருப்பாரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா ஜீவனையும் படைக்கிறதுக்கு அப்பாதையா சுருங்க சொல்லி உலக வைக்கிறேன். ஊரறிய செய்யறவன் உங்க அப்பேன். சரி. ஒருத்தருக்கும் தெரியாம செய்யறவன் எங்க அப்பேன். ஊரறிய செய்யறது என்ன? அப்படி கேளு. நம்ம சாதிசனம் சொந்த பந்தம் மச்சினை மாமே அங்காளி பங்காளி சித்தப்ப பெருப்பே மாமா அத்தைன்னு சொல்லி நம்ம விட்டார் உறவுகளை புறம் கூட்டிக்கிட்டு வாங்கப்பா நம்ம போய் தேவண்டதாவில் கொண்டு பார்த்துருக்கோம். போவியா பாக்கையா அப்படின்னு பொண்ணு பார்க்க, நாள் குறிக்க, நட்சத்திரம் பார்க்க, நிச்சயம் பண்ண, மகால் படிக்க, இப்படி எல்லாம் பலவிதமான காரணங்கள் எல்லாம் ஊரறிய செய்யற வேலை. அதை ஊரறிய செய்யறது உங்க அப்பே. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறேன் அப்படின்னா கணவன் மனைவியாக இல்லற வாழ்வில் ஈடுபடுவது அண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்புல பிண்டத்தை பிடிச்சு போறது எங்கப்பேன். தெண்டத்தை குலைக்கிறது உங்கப்பேன். அதனால இந்த பரத கட்டத்தில் நீங்க புண்டமா பிறந்தீங்க. அதை பிறக்கும் பொழுது முண்டம், இறக்கும் பொழுது முண்டம், இடையில இனத்தடா கண்டா ஒண்ணும் கிடையாது. இப்ப தெரியுதா யார் எங்கே செய்வாரு? இரு சுருக்கமா சொல்றேன். நிலம் இருக்கு இல்லையா? ஆமா. உனக்கு புரியுற மாதிரி இதுல புரிஞ்சுக்கணும். நிலம் என்ற பூமாதேவி இருக்குல்ல, இது வந்து உங்க அம்மாவை நினைச்சுக்க. சரி. இந்த பூமாதேவி யாரு? இப்ப அம்மா. உங்க அம்மா. நிலம். இந்த நிலத்தை வந்து உழுது தண்ணி பாய்ச்சக்கூடிய விவசாயி இருக்காம அது யாரு தெரியுமா? உங்க அப்பா. என்னதே நிலம் பக்குவமா நிலம் வந்தாலும் அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது மேல். நல்ல உழவு செஞ்சு நல்ல தண்ணீர் வாய்ச்சி நல்ல விவசாயம் பண்ணாலும் வித்து என்ற விதை போடாமல் வெள்ளாம அடிக்க முடியுமா? நிக்காது. இல்ல அந்த விதை போடுறேன் பாரு, அவன் தான் எங்க அப்பேன். மேல இருந்து செய்யறாரு. ஆமா. எங்க வீட்டுல விதை போட்டாரு. சரி. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவியும் திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? டவர் கிடைக்கலையா? நீ பேச்சதே பேசுறியா? நீ பேச்சதே பேசுறியா? என்ன பேசுற? அப்ப ஏன் குழந்தை கொடுக்கல? டவர் கிடைக்கான்னு இருக்காங்க அப்பனுக்கு போய்கிட்டு பேச்ச சுத்தம் இல்லையா? அப்ப சிம் கார்டு போடாதா? டவர் கிடைக்கிறது கிடைக்காது அவவே செல்ல பொறுத்திருக்கடா. என்ன சாம்சங், விவோ, இன்னொரு செல் வந்திருக்க, ஓப்போ, இல்ல கம்பெனி
நல்லா சொல்லியா வேற மாதிரி கேக்குது. அடே நீ சொல்லக்கூடிய செல் என்ற கைபேசி இருக்க அதை சொல்லல. சரி. செல் என்றது ஆங்கில வார்த்தை தான். அந்த செல்லுக்கே பலவித அர்த்தங்கள் இருக்கு. அணுக்கள் ஒரு அர்த்தம் இருக்கு. அணுன்றோம் இல்லையா? அப்ப ஒரு வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களுடைய 2 விதமான அணுக்கள் கலந்தாத்தே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கபடி பெண்ணாகப்பட்டவள். அப்ப டவர் கிடைக்க செல்லு இயக்கங்கள் சரியா இருக்கணும்ல. ஆணுடைய ஒரு துணிவே 1 கோடி விந்து அணுக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லா விந்து அணுக்கள் குழந்தை கொடுக்கறது கிடையாது தம்பி. அந்த கருவுடைய சக்தியுடைய வீரிய சக்தியுடைய விந்து அணுத அங்கே குழந்தைக்கு காரணமாக அது மாதிரி அந்த விந்து அணுக்களை சரியாக செயல்படுத்துவதற்கு காரணம் எங்க அப்பா அப்படின்றாலே அது மட்டும் கிடையாது. அந்த அணுக்கள் சரியாக செய்யப்பட்டாலும் இங்க இருக்கக்கூடிய முத்து மாரியம் இருக்கக்கூடிய ஆண்டவர் அவருடைய இடம் கிடைக்கணும். டவர் கிடைக்காதுன்னா ஆண்டவருடைய அணுக்கள் செல்லி இயக்கம் சரியா இருக்கணும்ல. சரியா சும்மா வருமா? முற்பகல் செய்யும் முற்பகல் விளையும் தானே விளை உள்ளிய தள்ளியராயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும் விளைவித்தவன் விளையிறப்பான் விளையிறப்பன் மச்சவன் எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் நடக்கணும் உப்பு தின்றவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்யா. ஏன்னா இது காற்று விஷயங்கள் இருக்கு. இது பிறப்புடைய விஷயம். ஆனா நீங்க சொல்ற தண்டனை விஷயம்னா முன்னோர்கள் செய்த ஊழ்விலை பெண் ஒரு கணக்கு இருக்கு. அதனால குழந்தை இல்லாம போயிடும். புரியுதா? குழந்தை இல்லாம போறதுக்கு அந்த காரணம். உங்க தாயின் நாமதயம் என்ன? கலைவாணி. களவாணி உங்க அக்கா கோடீஸ்வரி. சொல்லிட்டு அப்புறம் அம்மா பெரிய இவங்க அம்மா கோடீஸ்வரி மாதிரி எங்க ஆத்தா பிச்சை எடுத்துற மாதிரி களவாணி களம் எடுத்துறாங்க. யாரியா கலைவாணிடா? கலைகளுக்கெல்லாம் அதிபதியா சொல்லுக்கரசி நாவிற்கரசி நாபடந்தை கலைவாணியின் தாய் சரஸ்வதி. ஆமையா சரஸ்வதி. ஏதோ எங்க அம்மா சரஸ்வதி புரிஞ்சிருக்கு. சிவகங்கையில கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். கரும்பு ஜூஸ் கடைச்சு எடுத்து உன் வாயில ஊத்தி விட்டா. கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க. எலியா கட்டி வேற வேலை இல்லையா? எங்க அப்பனை கேட்டா கதிரவன் மிஷின் வச்சிருக்கேன்றியா? எங்க ஆத்தால கேட்டா கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன்றியா? இப்ப யார் தமிழ் செல்வியுடைய புத்தகனா? ஆமையா. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 216 ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்கு தலையாய பணியை கொண்டு கல்வியை கலையன குருதி இந்த உலகத்துக்கு வாரி வழங்கக்கூடியவள் நாமகள் என் தாய் சரஸ்வதி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சாமி? எனக்கா? பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி என்றால் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். இடையே திரிக்கிற 3மே இல்லையா? ஒரு மசூர்னா கல்யாணம் ஆகுதுடா. மரியாதை பேசு. மொட்டையும் போய் குட்டையில் கதையா பேசிட்டு கிடைப்ப. 3 வித ஆசை இல்லை. அதனால 3 இல்லையா அப்படின்னு இருக்க. 3மே இல்லையா? சித்தமா எத்தனை கூட அளவு எடுக்க போறியா? கொஞ்சம் கூட இல்லையா? தடை பாக்குறியா? 3 வித ஆசை இல்லைன்னு சொல்லி நான் தெளிவா சொல்லிட்டேன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு விவரமா சொல்லியிருக்கேன். சரி, மீண்டும் மீண்டும் அப்புறம் கிளப்பி விடாத. இது கலியுகம். ஆசை இல்ல, கல்யாணம் முடிக்கல. முப்பிறவில ஏதாவது பொண்டாட்டி உள்ள? அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. 52 பொண்டாட்டி எனக்கு. 52 பொண்டாட்டி? முதற் பிறவிடா. இது எனக்கு 3வது பிறவி. இதற்கு முதற் பிறவி பெண், அதற்கு முதற் பிறவி ஆணாக இருந்த பொழுது கந்தர்வன் சொல்லி போகரன் அப்படின்னு ஒரு பெயரோடு பிறந்தேன். அப்படி பிறக்கக்கூடிய எனக்கு 1 52 மனைவிமார்கள். அடுத்த பிறவி நாரதியில் ஒரு பெண்ணாக உருவெடுத்து 60 குழந்தைகளுக்கு நான் தாயானே. நானே ஒரு பெண்ணாக 52 கொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு 15 சிலிண்டருக்கு 15 கூட நீ வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தர்றாங்க. போய் பதிங்க. அதெல்லாம் எங்க லோகத்துல கிடையாதுயா. ஏன்னா அந்த சிலிண்டர்ஸ் கூடிய குடுவை அதுக்கு பெயர். அதுக்குள்ள இருக்கிற கேஸ் அது காற்று. அந்த காற்றே நாங்க போட்டு இட்ட கட்டளை கிடக்குற வாயு பகவானை வீசணும். அப்ப எங்க கட்டளை கீழ்படுகிறவன் நாங்க போய் பதியணும். அவனே இன்னைக்கு போய் நான் எந்த திசையில் வீசணும் எந்த பக்கம் அடிக்கணும் எங்கிட்ட அனுமதி வாங்கணும். அவன் எங்கிட்ட பதியணுமியா? நாங்க பதிய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 60 பிள்ளைய சொன்ன. ஆமா, 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டேல. ஏன்னா உலகத்துக்கு ஜீவாதாரத்தை கொடுக்கறது நாங்க யார்ட்ட போய் ஆதார் கார்டு பதியணும்? அப்படிங்களா? 52 கொண்டாட்டி 60 பிள்ளைக்கு துணிமணி எங்க எடுப்பீங்க? துணிமணி எல்லாம் நாங்க எங்களுக்கு தேவையில்லையா? நாங்க மொட்டை குஞ்சாவே தெரியும். அப்படி கிடையாதுயா. நாங்க நினைச்ச மாத்திரத்திலே எங்களை தேடி வருவியா? என் பிள்ளைகளுக்காக நாங்கெல்லாம் ஒரு மந்திரத்தை சொன்னா போதும் அந்த ஆடை ஆபரணங்களை தேடி வந்துடும். சரி சாமி, உங்களை பத்தி நிறைய விஷயம் வாழ்த்துக்கள். என்னை பற்றி கேட்டீங்களே, நீங்க யாரு? நான் எங்க அம்மாவுக்கு மயன். ரொம்ப விவரமா பேசுறேன். சரி, உங்க அம்மா யார்? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அப்புறம் உங்க அப்பா தகச்சி நான் சொன்னேன்.
உங்க அப்பா என்ன யாரியா? உங்க அப்பா பேரை கேட்கிறீங்களா? பேரு நம்பி. ஆட உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. உன் பேர் என்ன? வீரதேவன். சரி, உள்ளுக்குள்ள நான் வந்த மாத்திரத்தை வனத்துக்குள்ள பல சத்தம் கிடைச்சேன். எப்படி சட சடங்கா? அந்த சத்தம் இல்லையா? ஆளோட சோ ஒருவருக்கு இன்னொரு உள்ளே இருக்கிறார்கள். அப்படியா? பார்க்கலாமா? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி, இன்னொன்று இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்த. அது கூட பிறந்த சகோதரி யாரு? பேர் என்ன? வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? வர சொல்லு. இந்த வருஷம் பார்க்கணுமியா? வள்ளிக்கு முன்னாடி சந்திக்கணுமியா? குட்டியை பாருங்க. சரி, அது வர சொல்லு. வாமா சைக்கிள் ஸ்டாண்டு.